வாங்கப்பா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவசர காலங்களில் நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆபத்து எந்த வடிவத்தில் எப்படி வந்ததுனாலும் ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுல 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஆபத்து நிலை, உதவி நிலை, காட்சி நிலை. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆபத்து நிலை அப்படின்றது நம்ம போகிற வழியில் ஏதோ ஒரு நிலையோ ஆபத்தான ஒரு கட்டத்தில் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, முதல்ல அந்த ஆபத்தில் இருக்கிறதோட கேர் முக்கியம். கேர் அப்படின்றது அது வாழறதுக்கான ஒரு தகுதி நிலை. ஸோ வாழறதுக்கான ஒரு தகுதி நிலையில் நம்ம கொடுக்குறத அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கேர். ஒன்றுத்தை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா அது சம்மந்தப்பட்ட ஏதோ தெரியணும், உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் தவறானதாக பண்ணோம் அப்படின்னாக்கா அது கேர் கிடையாது. ஸோ கேர் அப்படின்றது என்ன பாதிக்கப்பட்டதோ அந்த பாதிக்கப்பட்டதை திரும்ப அதற்கான ஒரு அமைப்பாக கொடுக்கறது கேர். அடுத்து செக் அப்படின்றது நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அதை முழுசாக உடனே கொடுத்துட முடியாது. அது எந்த நிலையில் அந்த இடத்துல பயன்படணும் அப்படின்றத ஸோ நம்மளுக்கு ஒன்று நாலேஜ் இருக்கணும். அப்படி நாலேஜ் இல்லை அப்படின்னா நாலேஜ் இருக்கிற யாரோ ஒருத்தரோட உதவியோட அந்த செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணாமல் அந்த கேரை நம்ம ப்ரெசன்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது சப்போர்ட்டிவாக இருக்காது. ஸோ அதனால் செக் பண்ணுறது ரொம்ப அவசியமானது. எந்த சூழலில், கேஷுவாலிட்டி சூழலில், அவசர காலத்தில் கேரை செலுத்துறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ செக் பண்ணி கேர் நம்ம பண்ண ஆரம்பிக்கும்போது அதில் சம் ரிசல்டன்ட் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த வெளிப்படுற ரிசல்டன்ட் நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்றத சர்வே பண்ணணும். அதை விட்டுட்டு தொடர்ந்து செக் பண்ணுறன்றதோ இல்லை கேர் கொடுத்தாலோ அந்த சர்வே பண்ணாமல் செய்யும்போது அந்த வாழும் தகுதி இழக்கும்போது பாதிப்புகளை உருவாகும். ஸோ அதனால் செக்கோட ரிசல்ட் ஸோ நம்ம என்ன செக் பண்ணோமோ என்ன கேர் கொடுத்தோமோ அதனோட ரிசல்ட்டை சர்வே பண்ணுவோம், கண்காணிக்கணும். ஸோ கண்காணிக்கும் போது தான் ஸோ அதனுடைய உண்மையான பயன் முழுமையாக கிடைக்கும். ஸோ ரெக்கவரி, ரீபொசிஷன். ஸோ ஒரு விபத்து நடந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒன்றை திரும்ப ரெக்கவரி, ரீபொசிஷனில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அது முழுமையாக பாசிபிள் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா கூட பட் மேக்ஸிமம் என்ன பாசிபிளோ அந்த பாசிபிலிட்டிஸான ஒரு அட்டைன்மெண்ட் பொசிஷனை நம்ம கொண்டு போய் வைக்கிறது ரெக்கவரி பொசிஷனில் கவர் ஆகும். ஸோ இது எல்லாமே அவசர காலத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஃபாலோ அப் ஒர்க்கு. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்போது ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மளுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது சரியாக பயன்படுத்தணுன்னாக்கா கேஸ் 1 கேஷுவாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது ஹெல்ப், உதவிகளில் நிறைய வெரைட்டிஸ் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி டிஃபன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இன்றைக்கி உலா வருதோ அதே போல் உதவிகளில் ஸோ ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரிஸே இல்லாமல் உதவிகள் பெரிய அளவில் கிடச்சிச்சு. ஆனால் அந்த உதவி கரெக்டாக ராங்கா அப்படின்றது நிறைய நேரங்களில்
கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் உதவி நீடுன்னும் போது செய்ய இது வரும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல இந்த ப்ரொசீஜரில் நகர கற்றுக்கணும். ஸோ உதவி தேவைப்படும் போது முதல்ல கால் பண்ணணும். கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா ஒன்று நமக்காகவோ இல்லை நம்ம போகிற வழியில் சார்ந்திருக்கிறவங்களுக்காகவோ உதவி வேணும்னா அதை தனியான முறையில் செய்ய முடியல அப்படின்ற கண்டிஷனில் கூட்டு உதவி வேண்டும் அப்படின்ற இடங்களில் கால் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக அவசியமான ஒன்று. அடுத்து எப்போ கால் பண்ணிட்டோமோ அந்த இடத்துல நம்ம அந்த உதவிக்கு பைஸ்டாண்டராக இருக்கணும். ஸோ டைரக்ட் ஸ்டாண்டர் கிடையாது. 4 பேர் அதை கரெக்ட் பண்ணும்போது அந்த கரெக்ஷன் ஒர்க்காவோட பைஸ்டாண்டராக நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்பொழுது அந்த உதவி பெரும் தகுதி ஓரளவுக்கு முழுமையாகும். ஸோ இப்போ பைஸ்டாண்டரில் காலும் பண்ணியாச்சு, உதவியாளராக உதவி செய்யவும் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட். ஸோ ஃபஸ்ட் எய்ட் அப்படின்றது அது என்ன நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற தன்மையில் அதனோட மூமெண்ட்ஸ், அதனோட உண்மையான அந்த ஒரு இயக்க நிலை, அதை காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதி எல்லாமே ஃபஸ்ட் எய்டில் கவர் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட் எய்டு ஸோ கால் பண்ணவங்க மூலமாகவும் கொடுக்கலாம், இல்லை பைஸ்டாண்டர் உங்கள் மூலமாகவும் கொடுக்கலாம். சார் எனக்கு அதை பற்றின பேக்ரவுண்ட் தெரியாது சார், ஃபஸ்ட் எய்டு அப்படின்னும்போது சில நேரங்களில் ஸோ ஏதோ ஒரு வியூஸ் கரெக்டு அப்படின்னு தோணும். ஸோ அந்த இடங்களில் அந்த வியூஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ஃபஸ்ட் எய்டு தான். ஏன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி எதிர்பாராமல் தோணுகின்ற அந்த வியூஸ் மேக்ஸிமம் எரர் ஆகாது. ஸோ ஏன்னா நம்மளோட வியூஸ் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக போயிருக்கோம். ஹெல்ப் பண்ணணுன்ற பர்பஸாக போயிருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம எடுக்கிற அந்த டெசிஷன் அந்த ஃபஸ்ட் எய்டுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டோம். ஃபஸ்ட் எய்டு கொடுத்த பின்னாடி அதை அப்படியே விட்டுடக்கூடாது. ஸோ அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன் சார் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் செஞ்ச உதவி முழுசாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா அந்த இம்ப்ரூவைஸ்ட் உங்களால் முடிந்ததை செஞ்சு கொடுக்குறதுன்றது கட்டாயமான ஒன்று. அடுத்து 2 கேஸ் ஸ்டடி முடிச்சிட்டோம். 3வது கேஸ் ஸ்டடி சீன்ஸ். ஸோ சீன்ஸில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று டேஞ்சர், இன்னொன்று ஆக்ஷன். ஓகேவா? ஸோ பார்க்கறதுல 2 விதமான காட்சி பொருட்கள் இருக்குது. ஒன்று ஆபத்து உண்மையாலுமே இருக்கலாம், இல்லை ஆபத்து செக் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை அந்த சிச்சுவேஷனும் நம்மளோட மைண்ட் செட்டப்பும் அங்கே இருக்கிற அந்த மற்ற காரணிகளும் தான் முடிவு பண்ணோம். ஸோ எப்படி ஆனாலும் அந்த சீனில் நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா முதல் ஸ்டெப்பு ட்ரீட்டு. ஸோ ட்ரீட்டுன்றது பார்ட்டி இல்லை, ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ அது என்ன பாதிப்பு, ஏன் செய்யணும் அப்படின்றதில் சார்பாக ட்ரீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல அந்த சீனோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏன் அது அப்படி ஒரு பிரச்சனையில் இருக்குது அப்படின்றத நம்மளால் மெஷர் பண்ண இந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம போகும்போது தான் ட்ரீட்மெண்ட்டில் ட்ரீட்மெண்ட்டுன்றது பெறுதல், ட்ரீட்டுன்றது செய்தல். பெறுதலுக்கும் செய்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது. செய்தல் ட்ரீட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதில் அந்த சீனோட பற்றின அந்த 2 கேட்டகரியில் எது அப்படின்றத கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ண பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஸோ
இப்போ ட்ரீட் பண்ணி அந்த சீன் பற்றின ஒரு பொசிஷன் தெரிஞ்சிட்ட பின்னாடி அதை கேஷுவாலிட்டின்றது அதில் இருக்கிற ஆபத்துத்தன்மையை மட்டும், ஓகேவா, அந்த சீன் ஏன் வந்தது, அந்த சீன் இதில் இருக்கக்கூடிய ஆபத்துத்தன்மையை எலிமினேட் பண்ணுறது வந்து இந்த கேஷுவாலிட்டி. முதல்ல பார்த்தா கேஷுவாலிட்டின்றது அவசர நிலை, எதிர்பாராமல் பேஸ் பண்ணது அந்த கேஷுவாலிட்டி. இப்போ இந்த ட்ரீட்டில் வந்த கேஷுவாலிட்டி அப்படின்றது அந்த சீன் உருவாக காரணமாக இருந்த ஏதோ ஒரு தவறு. ஸோ அந்த தவறை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒர்க்கு கேஷுவாலிட்டியில் வரும். ஸோ இப்போ அந்த கேஷுவாலிட்டி ஆபத்து நிலையை நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்து அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு டீலா நோ டீலா அப்படின்னு பார்க்கணும். டீல் அப்படின்னாக்கா ஸோ அதுக்கான உங்களோட மெச்சூரிட்டி லெவல்ஸை டெவலப் பண்ணி செய்யும்போது அந்த சீன் வந்து ரெக்டிஃபை ஆகி ஒரிஜினலான ஒரு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான் அப்படின்றத வந்து என்ன பண்ண முடியும், பலன் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த மூணுலேயுமே மேஜர் ரோல் வந்து கம்பைன் நாலேஜ்ன்றது வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட அறிவு. ஒருங்கிணைக்கப்பட்ட அறிவு எப்படி வரும் அப்படின்னா, செய்கிறவங்க ஏற்கனவே இருக்கிற ப்ரொசீஜர், ஸோ செய்கிறவங்களோட ப்ரீவியஸ் நாலேஜ் ஏற்கனவே இருக்கிற ப்ரொசீஜர், அதான் கூட கரண்ட்டு கான்செப்சுவல் நாலேஜ் அப்படின்னாக்கா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த போக்கு மேலே சொன்ன அந்த போக்கு. ஸோ இந்த போக்குகள் வந்து நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கம்பைன் நாலேஜை அக்வயர் பண்ண சப்போர்ட் பண்ணோம். ஸோ இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணும்போது எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான் அப்படின்றது நம்ம செஞ்சது கரெக்டாக இருந்தால் பலன் நிச்சயமாக கிடைக்கும். தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.